ஈஸியா. உமாபதியோட இல்லீகல் பிஸ்னஸ், குட் மார்னிங், அவனோட பினாமிஸ், அவனோட கூலிப்படை எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டிருந்தேன். என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா? We have evidence, sir. This is the list of all criminals. Let's see. இவங்க எல்லாம் உமாபதி கூட சம்பந்தப்பட்டவங்க சார். உமாபதி ரொம்ப பிஸியா இருந்திருக்காரு. குட் ஒர்க். ஐயோ மச்சான், அந்த ஏசிபி நம்மள குறி வச்சு வேட்டையாடுறான் மச்சான். திருச்சியை உலுக்கிக் கொண்டிருந்த பல முக்கியமான குண்டர்களையும் தாதாக்களையும் அதிரடியாக களை எடுத்துக் கொண்டிருக்கிறார். துணிச்சலான அவருடைய என்கவுண்டரில் சில திமிங்கலங்கள் சிக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நம்ம மேல விழுகிற இடியா. அந்த ஏசிபி எடுத்த ஆக்ஷன்ல உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை மூடிட்டாங்க. சார், கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதோ இல்லையோ, உங்களுக்கு பேசின கமிஷன் கரெக்டா வந்துடும் சேர்மன், கவலையே படாதீங்க. நோ, எனக்கு எந்த கமிஷன் தேவையில்லை. 100 கோடியை திருப்பி கொடுத்துடுங்க. இப்ப நான் டெல்லி போறேன், நாளைக்கு வந்து பாத்துக்கிறேன். இந்த ஆள் தான் நந்தி மாதிரி குறுக்க நிக்கிறான், பாத்துக்கோங்க. உங்களுக்கு சொல்லணும்ன்றது இல்ல. என்னையா என்ன பண்ண போறோம்? சேர்மன் ஹார்ட் அட்டாக்ல சாக போறான். நீ நினைச்ச உடனே அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமா? வரும். அப்படி வர வைக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான். உமாபதி சார் உன்னை கூட்டு வர சொன்னாரு, கிளம்பு போலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேட்ரு வெரி அர்ஜென்ட். புறப்படுறா புண்ணாக்கு. பெரிய ஜிடி நாயுடு ஆராய்ச்சி பண்றாரு. சொல்ல மறந்துட்ட, அவன் கொஞ்சம் லூசு. லூசா? பார்த்து நடந்துக்க. சரிங்க மச்சான். சார் போலாமா சார்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கிறேன். என்ன செய்யணும்னு சொல்லுங்க, முடிச்சிடுறேன். இந்த வண்டியில் சேர்மனை பிக்கப் பண்ணிவிடு. டிரைவருக்கு லீவ் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அவர் ஏதாவது கேட்டால் சமாளிச்சுக்கோ. ஃப்ளைட் டைம் தெரியும், 10:40 லேண்ட் ஆகுது. வழக்கமா கம்பெனி டிரைவர் நடராஜன் தானே வருவான்ப்பா. இன்னைக்கு நீ வந்திருக்க? நடராஜ் மச்சான் சார். நடராஜ் உடம்பு சரியில்லை, அதான் என்னன்னு சார். சீட் பெல்ட் போட்டுக்கோங்க சார். குட், ஐ லைக் யுவர் சின்சியாரிட்டி. சரி, பாட்டு போடுப்பா. நான் உமாபதி சார். வந்துட்டீங்களா? அந்த லோனை கட்டுறதை பத்தி என்ன முடிவு பண்ணீங்க? கமிஷனை வாங்கிக்கிட்டு கமுக்கமா இருக்கிறத விட்டுட்டு எதுக்குடா கண்டிஷன்லாம் போடுற? என்ன மரியாதை குறையுது? சாக போற உனக்கு எதுக்குடா மரியாதை? Move. He's gone. வேகா ஷிப்னோட சேர்மன் சார். வண்டிக்கு டேமேஜ் இருக்கிற மாதிரி தெரியல, இவருக்கோ ஒன்றும் அடிபடல. அப்புறம் எப்படி? ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி ஐயா, வணக்கம் ஐயா. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஐயா, எங்க மரியாதை ஏத்துக்கணும். சாமிக்கு வச்ச பிரசாதம் வாங்கிக்கோங்க. நாளைக்கு நம்ம ஊர்ல மாட்டு பொங்கல்.
நீங்க வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். நானும் நம்ம பண்ணைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அங்கேயே வச்சு கொண்டாடிடுவா. போயிட்டு வாங்க. வரங்க. வரங்கய்யா. அண்ணா வணக்கம்ண்ணா. தினேஷ், அந்த சேர்மனை தூக்குனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு என்ன வேணும் கேளு. உங்க அன்பு போதும்ண்ணே. ஆடா, அன்பு தான் நிறைய இருக்குல்ல. ஒரு ஃபாரின் கார் வாங்கி தட்டுமா? அதெல்லாம் வேண்டாண்ணே. சமயபுரம் பக்கத்தில் ஒரு 8 ஏக்கர் இருக்கு, உன் பேர்ல எழுதி வச்சிடறேன். அதெல்லாம் எதுவுமே வேண்டாண்ணே. எதுவுமே வேணாம்னா எப்படி சார்? இதாங்க வாழைப்பழம். உனக்கு என்ன வேணும்? எனக்கு அஞ்சலி வேணும்ண்ணா. அஞ்சலி வேணும்ண்ணா. எனக்கு அஞ்சலி வேணும்ண்ணா. அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கணும்ண்ணா. 1/2 மணி நேரத்தில் தூக்கிட்டு வர சொல்றேன். இப்ப வேணாம் மச்சான். நாளைக்கு எப்படி நம்ம கிராமத்துக்கு போய் மாட்டு பொங்கல் கொண்டாட போறோம். அங்கேயே சயின்டிஸ்டாருக்கு அஞ்சலி கல்யாணத்தை சேர்த்து முடிச்சிருவோம். சந்தோஷம் தானே? நீ வேலுவை லவ் பண்றதை அவர்கிட்ட சொன்னியா? ஏன்? அவர் முகத்தை பார்க்குறப்போ வார்த்தையெல்லாம் மறந்து போகுது. பால் பெருகுது, பால்பானை பெருகுது, பொங்கலோ பொங்கல். பால் பெருகுது, பால்பானை பெருகுது, பொங்கலோ பொங்கல். பால் பெருகுது. ஹாய் அஞ்சலி. நேர்ல என்னால உன் முகத்தை பார்த்து சொல்ல முடியல, அதான் ஃபோன்ல சொல்றேன். மேட்ரு சொல்லு. ஐ லவ் யூ. ஒண்ணுமே கேட்கல. என்ன? ஒரு நிமிஷம் இரு. இப்ப சொல்லு. வந்து என்ன உனக்கு பிடிச்சி? ஹலோ அஞ்சலி. தூக்கிட்டு வந்திருக்காங்க. போய் முகம் கழுவிட்டு கல்யாணம் பொண்ணு மாதிரி ரெடி ஆகி வா. கல்யாணமா? இழுத்துட்டு போங்கடா. ஏய் மாப்ள, நம்ம இங்க ஆடிட்டு இருக்கோம், அங்க பாரு பறந்து பறந்து ஆடிட்டு இருக்கானுங்க. இல்ல மச்சான், அவங்க பறந்து பறந்து ஆடல, எவனோ உதைக்கிற உதையில அப்படியே ஆகாயத்துக்கு பறக்குறாங்க. இவளுக்கு என்னடா சம்பந்தம்? பப்ளிக்ல ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்தா அதை சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறவங்க ஐயோ பாவனு பரிதாபப்பட்டு நிப்பானுங்க. அதுவே அந்த பொண்ணுக்கு அப்பா அண்ணன் இருந்தாங்கன்னா ஐயோ வேணா விட்டுருங்கன்னு கெஞ்சி கதறுவாங்க. அதுவே ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்க, எவ்வளவு தூரம் அடியை தாங்க முடியுமோ அவ்வளோ நேரம் அடியை வாங்கிட்டு நின்று போராடுவானுங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு ஒரு லவர் இருந்து இந்த லவரும் பவரா இருந்தா எதுக்கு வரவ ரவுடியா இருந்தாலும் சரி, தாதாவா இருந்தாலும் சரி, தலைவனா இருந்தாலும் சரி, மாமன அவனுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருந்தாலும் சரி தூக்கி போட்டு மிதிச்சே கொன்னுடுவான். இந்த மாதிரி இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பொண்ணுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு. இவனை ரெண்டா வெட்டி நம்ம ஊர்லயே புதைக்கடா.
ஏய் பாத்தீல, இது ஓ ஊரு, ஓ ஆளுங்க. நான் ஒத்த ஆளு, பேரோட சாச்சிட்டல. இன்னைக்கு எதிரி மாணிக்க வாழ்க்கை க்ளோஸ். என்ன முதலாளி, இந்த டீயை சாப்பிட்டுட்டு வேலை பாருங்க. எனக்கு தான் டீ சாப்பிட்ற பழக்கம் இல்லைல்ல, ஏன்டா கேட்காம டீயை போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற? ஒரே கொட்டைக்காய் பாபு வைக்கிறா. ஏன் பாபு? டேய், கொட்டைக்காய்க்கு டீ கூட சாப்பிட்டோம். சாப்பிடு சாப்பிடு. காலங்காத்தால கஷ்டப்பட்டதுன்னா அபசகரமா பேசிக்கிட்டு. அப்ப காபி? குட் மம்மி. என்னடா இது? இந்த காப்பியாவது சாப்பிடுங்க முதலாளி. நான் என்னைக்குடா காபி சாப்பிட்டுருக்கேன்? நான் உனக்கு கேட்டணும். போடா, என் உயிர் எடுக்காம. எடுக்க முடியலையே, காப்பியை குடிக்க மாட்டேன்னு தலையில கொட்டி அமிச்சிட்டேன்டா. அவனே ஏதாச்சும் குடிக்க கேட்பேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். டேய், குடிக்க ஒரு ஜூஸ் எடுத்துடா. அடி சக்சஸ். ரசத்தை கலக்கு. ஓ மை காட் டாட், விஷப்பாட்டில் காலி ஆயிடுச்சுடா. என்னடா பண்ணிட்டு இருக்க? மகனே, ஜூஸ் எடுத்து வரியா? நான் அப்பவே சொன்னேனே அவசரப்படாதீங்கன்னு. போங்க, போய் அடி வாங்கிட்டு போங்க. ஏன்டியா இந்த கொட்டைக்காய் பாபு? யாருக்கா உண்டுது? ஒண்ணுல இப்படி சாஞ்சுக்க. எல்லாரும் டீல புதினால போடுவானுங்க, நம்ம கொஞ்சம் போதைக்காக கஞ்சாயில போடுறோம். அரை மணி நேரத்துல போயிடும். சால சந்தோஷம் பாபு. இந்த மாலை அப்படியே பேலன்ஸாக பிடிச்சிக்கோ. டேய், கேட்காத போதெல்லாம் டீ காப்பி தந்து கொடுத்துட்டு இருந்தா எங்கடா கேட்ட ஜூஸை காணோம்? என்னைய வெட்ட வந்த? நீ யாரை வெட்ட வந்தா தெரியுமா? நீ யாரை உதைக்க வந்தாய் தெரியுமா? சமீர், என் மனைவி எப்படி இருக்கா? 2 நிமிஷத்துல குழந்தை பிறந்துரும். என்னையா உள்ளங்கையில முடி முளைச்சிருக்கு? என் கையில இருக்கிற முடி மாதிரி எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு தலையில கரு கருன்னு முடி வளர்ந்துருக்கணும். குழந்தை பிறந்துருச்சியா? ஏன் என்னாச்சு? அந்த குழந்தைய கொன்னுடு. எழுபல. ஆமா சாமியாரு, அவரும் என்ன மாதிரி வழுக்கத்தலையா பிறந்து தொலைச்சிட்டான். வழுக்கத்தலையா பிறந்து இந்த சமுதாயத்துல நான் பட்ட அவமானமும் அசிங்கமும் என்னோட தொலைஞ்சு போகட்டும். நீ பிறக்கும் போதே இறந்துட்டதாவும், எனக்கு ஒரே ஒரு பையன் இருக்கிறதாவும் இந்த சமுதாயம் நம்பிட்டு இருக்குது. நீ என்ன அப்பன்னு யாருக்கிட்டயும் சொல்லிடாதப்பா. இத நான் சொல்லணும்டா. நீ போய் வெளியே யார்கிட்டயும் நான் தான் உன் பையன் சொல்லிடாதடா. அதை விட மானக்கேடு வேற எதுவுமே இல்லடா. டேய், உனக்கு அழகான தம்பி ஒருத்தன் இருக்கான்டா. அழகான தம்பியா? எங்க? அதோ மம்மி, நான் காலேஜ் போயிட்டு வரேன். இந்த கிண்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சோரி பிடிச்ச நரிக்கு சொக்கா போட்ட மாதிரி இருக்கான் இவன். அழகான தம்பி. ஆமா, இந்த மாணிக்கத்தை பெற்ற புண்ணியவதி எங்க? எவ்வளவு ஆசைப்பட்டு இதை வாங்கி வச்சிருந்தேன் தெரியுமா? கொஞ்சம் கூட பொறுப்பெல்லாம் போட்டு உடைச்சிட்டேன். இதை மறுபடியும் வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? டேய், ஒரு 50 ரூபா இருந்தா கொடுத்துட்டு கூட்டின்னு போங்கடா. டேய், அப்படியெல்லாம் அபத்தமா பேசாதடா. 2 அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. டேய், இது அதை விட அபத்தமா இருக்குடா. டேய், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கடா. நல்லதா 4 வார்த்தை சொல்லுங்க. வாழ்க வாழ்க. குடும்பம் ஒண்ணு சேர்ந்த நேரம் உன் கல்லாவுல வந்து பணம் விழுந்துருச்சு. ஒரே கோட்டைக்காய் பாபு, உன்னால இன்னைக்கு என் வியாபாரம் சூப்பரியா. அந்த உமாபதியை பிரிச்சு மேய்ச்சிட்ட போல இருக்க. அங்கிள், இது நமக்குள்ள சீக்ரெட்டா வச்சுக்க. சீக்ரெட் எது? அது ஒண்ணு இல்லைண்ணே, சும்மா ஜோக்கு. உமாபதியை அடிச்சது உனக்கு ஜோக். அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன் மேல கேஸ் ஃபைல் பண்ணும், தெரியல?
அவன் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டானே. ஆமா, அவனை எதுக்கு நீ அடிச்ச? லவ் பண்ற பொண்ணை கடத்திட்டு போனா கை கட்டிட்டு சும்மாவா இருக்க முடியும்? அஞ்சலியா? அவன் ஏன் கடத்திட்டு போனான்? அழகா இருக்கால. உனக்கும் அவனுக்கும் வேற எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லண்ணே, நானே நேத்துக்கு தான் அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அஞ்சலி போ. தினிஷா நீ இங்க வா. அண்ணா, நீ யாரையும் லவ் பண்றியா? ஐயோ இல்லண்ணே. அடமக்கு இங்க வா. அது பொண்ணுங்களை கரெக்ட் பண்றது ஒரு கலை. நான்லாம் எப்படி தெரியுமா, என்கிட்டயே ஐடியா கேட்கல. கொஞ்சம் விட்டா என் லைஃப் ஹிஸ்டரி கேட்கலாம். உமாவதியை தம்பி அடிச்சதுல உங்களுக்கு உள்ளூர சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். நம்ம பொசிஷன்ல நம்ம இருந்துகிட்டு செய்ய முடியாததை என் தம்பி செஞ்சுட்டு வந்தான். சந்தோஷம் மட்டும் இல்லை, ரொம்ப பெருமையா